எண்ணூர் கடல் பகுதியில் எண்ணெய் கழிவு கலந்ததால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கப்பல் துறை இயக்குநர் மாலினி சங்கர் தெரிவித்திருக்கிறார். எண்ணூர் துறைமுகம் அருகே கடந்த மாதம் 28ஆம் தேதி 2 கப்பல்கள் மோதி எண்ணெய் கழிவுகள் கடலில் கலந்தன. இதனால் கடல் பகுதியில் உள்ள மீனவர்கள், பொதுமக்கள் ஆகியோரின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கப்பல் துறை இயக்குநர் மாலினி சங்கர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விசாரணை காரணமாக இழப்பீடு பெறுவதில் காலதாமதம் ஏற்படாது என்றும், மீட்பு பணிகளுக்காக செலவிடப்பட்ட தொகையும் அந்த கப்பல் நிறுவனங்களிடமிருந்தே பெறப்படும் என்று கூறிய அவர், கப்பலின் பாதுகாப்புக்காக சரக்கு பிரிவில் இருந்த 28,806 மெட்ரிக் டன் மோட்டார் எண்ணெய் மற்றும் 6,008 அதிவேக டீசல் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். Are losing their livelihood. We are very sensitive to that. That's why we focused on getting the compensation office opened up, the compensation modalities, because this under the Merchant Shipping Act, it is the insurers who will give the compensation, and there are certain procedures to be followed which has to be meticulous. Not like you give something like, I want this total 20 crores and you give it to me. You have to prove certain things, you have to document certain things. They want official documentation, photography. So these are things we explain to them, and I think the compensation procedure, the earlier it starts, the better it is.